இது எல்லாம் புதையுண்டு தாங்க இருந்ததுங்களாமா. இந்த கோபுரம்லாம் இதெல்லாம் புதையுண்டு இருந்ததுன்னா இது கோயில் கட்டுறதுக்கு தான் இதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம குன்றக்குடி முருகன் கோயில் கட்டும் போது தான் இதை ஆராய்ச்சி பண்ணுறப்போ இந்த கோயிலெல்லாம் இருந்திருக்குதுங்க. அந்த அந்த கரெக்டுக்கு கீழே அந்த பாறை ஒரே பாறையாக இருக்குது பாருங்க, அதுக்கு கீழே தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்தால் இந்த சிவனையும் அங்கே இருக்கிற தாயாரையும் பைரவரி மகாலட்சுமி எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் அருள் இந்த பாரப்பரம்பை படுத்துட்டு உருவம் படுத்துருக்கு. ஒரு தெய்வம் வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. கீழே அப்படி குடி அது நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனோ சக்தியோ மொத்தம் ஒரு தெய்வம் வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லாவே தெரியுது பாருங்க. அதாவது பள்ளிகுண்டீஸ்வரர் சுரட்டப்பள்ளியில் இருக்கிறார் பாருங்க. அவர் வந்து இங்க வந்து தாயார் மடியில படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படிதான் தெரியுது. சுரட்டப்பள்ளியில பள்ளிகொண்ட ஈஸ்வரர் தாயார் மடியில படுத்திருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து மகனுடைய மடியில படுத்திருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. என் பெருமா இந்த இடத்துல பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கண்டிப்பா வந்தா இதெல்லாம் பாருங்க. பூரண வாதம் இருக்கு. மலையில இருந்து முருகன் இங்கே போயிடுவார் முன் பண்றதுக்கு. அந்த அம்மா வேலை கொடுத்தோம். அந்த அம்மா வேலை கொடுத்துட்டேன். இந்த மாடு இருக்குல்ல, ரெண்டு வெள்ளி ரேகத்தை போய் சூரனை வாதம் பண்ணி அடிப்பேன். 6 மணி போது சேவல் தனியா மயில் தனியா படிப்போம். இது அவருடைய கணவன். இது அவருடைய கணவர் தேனூற்றுநாதன். இது தைப்பூசத்தாக இதுக்கு பக்கத்துல பலாங்குடின்னு ஒன்று இருக்கு. அங்கே தேனார்னு ஒன்று ஓடும். அங்க போய் தீர்த்தமாடி வருவார். மலையில இருக்க முருகன் தீர்த்தமாடி வந்து இங்கே ஆசி வாங்கிட்டு தான் திருப்பி அன்னைக்கு தான் காப்பு கலை 10 நாள் திருவிழா நடக்குது. தைப்பூசம், சஷ்டி. சஷ்டி இன்னைக்கு நீ சஷ்டி மக்கியான பற்றி நான் யூடியூப் சேனலில் போடுங்க. குன்றக்குடி திருக்கல்யாண யூடியூப் சேனலில் போட்டீங்கன்னா வந்துடும். அந்த மடத்துல தான் நடக்கும். சூரியவான் கட்டி ஓடி போயிருந்தா போச்சுக்கிட்டே கண்ணனை ஒண்ணுட்டானே. இங்க இருந்தா இங்க ஒரு மடம் இருக்கு. இவர் வந்து அண்ணாமலையார். இது வந்து குடவரை கோயில். சமண பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். இது சமண பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். இது வந்து 1435 வருஷம் ஆச்சு. இது வந்து கீழச்சேவப்பட்டியார் ஒரு சித்தியார் வந்து இதை கட்டினது முன்மண்டபம். இது வந்து பல்லவர். இது வந்து பேர் மாதீஸ்வரர். இந்த கல்வெட்டு இருக்குல்ல, கல்வெட்டுனால ஆட்சி கல்புரம் கொண்டு எடுத்துக்கிட்டு பழமை சிதைக்கக்கூடாது அப்படின்னு தரம் பண்ணி தரணும்னு கிடக்குது. இப்போ நேர் வேலையெல்லாம் முடிஞ்சு, சுத வேலையெல்லாம் முடிஞ்சு, தர வேலை முடிஞ்சோன்னா கும்பாசம் பண்ணிடுவோம். எங்க சாமி சன்னிதானம் கும்பாசம் பண்ணுவார். இது ஒரு வஞ்சி நாங்க. இதுவும் கூட வருது. இவரு அண்ணா காசி விஸ்வநாதன். ஆமா, காசியில போனா அப்படி குனிஞ்சு போடணும். இவ்வளவு காலத்துக்கு கீழே போடணும். போட்டோம்னா இங்க மேல இருக்காரு. இவருக்கு பேர் காசி விஸ்வநாதன். இவரு பைரவர். தேவ அஷ்டமிக்கு நீ தேவ அஷ்டமின்னா இன்னைக்கு சாயந்தரம் பூஜை பண்ணுவோம். இன்னைக்கு சாயந்தரம் பூஜை பண்ணுவோம். இது விஷ்ணு. மனிதர் நந்தி அவருக்கு ஒரு வாகனம். விஷ்ணுக்கு வந்து கடல் வாகனம். இவருக்கு ஒரு நந்தி வாகனம்னு புராணம் சொல்லுது. அது வந்து ஆன்மீகத்துல இருக்கு. அது வந்து காவல் தெய்வம் துலாபாகர் காவல் தெய்வம். இது வந்து கடல் எல்லாம் மழையிலே குறைஞ்சாங்க. எல்லாம் இப்ப நம்ம நிக்கிறது கூட வர வேற ஒண்ணும் இல்லை.
இது எடுக்கலாம் வைக்கலாம், பெரிய பெரிய சிவன்லாம் எடுக்க முடியாது. அது வந்து அங்க இருக்காரு வலம்புரி விநாயகர். இது வந்து வலம்புரி விநாயகர். கற்பக விநாயகர் மாதிரியே இருக்காரு. அவரே தான். அவர் 4 கையோட அதான் கற்பக விநாயகர் தானே. ஆமா, விநாயகர் சொல்லலாம், வலம்புரி விநாயகர் சொல்லலாம். இவர் வந்து 4 கையோட இருக்கார். கற்பக விநாயகர். அப்பனே சுமந்தபடியே இருக்கார். இடப்புல ஒரு கை. இதுல பாருங்க, அது அப்பன் அப்பாவை வந்து சுமந்து இருக்காங்க, கையில ஏந்திக்கிட்டு இருக்காரு. கையில ஏந்தி இருக்கிறாரு. இங்க ஒரு கை, இங்க ஒரு கை, இடுப்புல ஒரு கை கொடுத்துருக்காரு. இது வந்து அதாவது பிரதோஷம் பண்ற அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வழிபாடு செய்வோம். அக்கா நாள் கூட அந்த அகர விளக்குத்தேன் விளையாட்டு பார்த்தீங்களா நீங்க? அகர விளக்குத்தேன் வாங்க ஐயா. இடிச்சுக்கிற கூடாதுன்னா தோற. இதை பாருங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், மஞ்சள், குங்குமம், கற்பூரம், ஊதுபத்தி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுங்க.